அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இன்றைக்கி ஒருத்தவங்கள்ட்ட எப்படி தாவா பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். என்றைக்குமே ஒரு விஷயத்த ஆரம்பத்துலேருந்து தான் நம்ம கொண்டு வரணும். சும்மா நடுவில் குறுக்க மறுக்க. ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, இப்போ இஸ்லாத்தில் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோன்னு வச்சுங்களேன், அது எதிரில் உள்ளவங்க இது ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு கேள்வி எழுப்புவாங்க இஸ்லாத்தை இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு. அப்போ அவங்கள்ட்ட நம்ம அதுக்கு பதில் கொடுத்தாலும் இன்னொரு கேள்வி எழுப்புவாங்க. அதுக்கு பதில் கொடுத்தாலும் இன்னொரு கேள்வி எழுப்புவாங்க. இந்த மாதிரி 1000 கேள்வி எழுப்புவாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் நம்ம என்ன சொல்லணும்னா, இப்படி துண்டு துண்டாக கேட்காம கடவுள் இல்லைன்னு நீ நிரூபிச்சிட்டா டோட்டலாக எல்லாமே அடிபட்டு போயிடுமேப்பா. இப்போ கடவுள் இல்லைன்னு நீ நிரூபிச்சிட்டேன்னா அந்த மதத்தை சார்ந்த எந்த விஷயத்துக்கு நீ கேள்வி கேட்கணும். ஓகே, இதுதான் அந்த பேஸுங்கிறது. ஒரு விஷயத்துக்கு ஒரு பேஸை பார்க்கணும், ஒரு ஆரம்பத்தை பார்க்கணும். ஸோ அப்படி அதை இல்லைன்னு நிரூபிச்சிட்டான்னு வச்சிங்களேன், அது அந்த மதத்தில் உள்ள எந்த கேள்வியுமே எழுப்ப தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். ஓகேவா? அதேமாதிரி ஆரம்பத்துலேன்னு வரணும் எந்த விஷயமாலும். சரி, இப்போ இந்த உலகத்தில் நிறையா மதங்கள் இருக்குது, நிறையா கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்க இருக்கான், இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர். இந்த மாதிரி பல பிரிவுகள் எல்லாம் நிறையா இருக்கிறாங்க. ஆனால் நல்லா டாப்பில் போய் பார்த்தோம்னா இந்த உலகத்தில் 2 பேர் தான். ஒன்று கடவுள் இருக்குன்னு சொல்கிறோம், ஒன்று கடவுள் இல்லைன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஒருத்தவங்கள்ட்ட நம்ம இந்த கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம பேச போகும்போது, இப்போ நம்ம அவங்கள்ட்ட எப்படி பேசணும் தாவா அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கணும். எடுத்தோன்னே போய் அல்லா தான் கடவுள், அவர் தான் கடவுள், இவர் தான் கடவுள், அங்கே பாரு, இங்கே பாரு, இதை பாரு, அது பாரு, இந்த கண்ணா முன்னாடி குறுக்கையும் முறுக்கையும் போகிற இந்த வேலையே வச்சுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு நார்த்திகர்கிட்ட பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நார்த்திகர் சிந்திப்பாங்க நல்லா. ஸோ அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி நம்ம பேசி பார்ப்போமே. உதாரணத்துக்கு இப்போது நார்த்திகர்கிட்ட போய் கடவுள் இருக்கா இல்லையாண்டா அவர் நம்மள்ட்ட கேள்வி கேட்கும் போதோ இல்லை நம்ம அவர்கிட்ட பேசும்போதோ இப்போ எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கேட்கக்கூடியது என்னான்டா, அவங்கள்ட்ட படைப்பாளன்னு ஒருத்தன் இருக்கானான்னு கேட்கணும். கிரியேட்டர்னு ஒருத்தன் இருக்கானான்னு நம்ம கேட்கணும். அதுக்கு அங்கேன்னு பதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வி எதை வச்சு நீங்கள் கேட்குறீங்க அப்படிம்பாங்க. சரியா? நாத்திகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எது புலப்படுதோ அதை தான் எடுத்துப்பாங்க, புலப்படாத எடுத்துக்க மாட்டாங்க. சரியா? அப்போ அவங்கள்ட்ட நம்ம கேட்குறோம், இந்த மாதிரி கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுள் இருக்கிறாரு அப்படி இப்படி, படைப்பாளன் இருக்கானா இல்லையான்னு அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது அடுத்த கேள்வி என்ன வைப்பான்டா, இந்த கேள்வியை நீங்கள் எதிரின்னு எடுத்தீங்க, ஏன் இந்த கேள்வி எழுப்புறீங்க, எதை சார்ந்து இந்த கேள்வி எழுப்புறீங்க கேட்கும்போது அவங்களோட விஷயம் சொல்லணும். நம்மளை சுற்றி அவனுக்கு எது புலப்படுதோ அதை வச்சு மட்டும் தான் நாத்திகர்கிட்ட பேசணும். மறைவான விஷயத்தை நாத்திகர்கிட்டலாம் வச்சு பேச முடியாது. நாத்திகனோட கான்செப்ட் என்னன்னா, எது புலப்படுதோ அதை வச்சு தான் அவன் நம்புவான். ஸோ அதை வச்சு தான் அவங்கள்ட்ட நம்ம பேசி நிரூபிக்க முடியும் எதுவுமே விஷயம். சரியா? அப்போ அவங்கள்ட்ட போய் கேட்கணும், படைப்பாளன்னு ஒருத்தன் இருக்கானான்னு. அவன் திருப்பி கேட்பான், எதை வச்சு இது பேசுறீங்க அப்படின்ட்டு. நம்மளை சுற்றி எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, செடி கொடி, வானம், சூரியன், நட்சத்திரம், அப்புறம் இந்த விலங்குகள், இது எல்லாமே. இந்த உலகத்தில் 2 மாதிரி படைப்புகள் இருக்குது. ஒன்று இறைவன் படைத்தது, முன்மாதிரின்ட்டு இறைவன் படைத்தது. அப்புறம் இறைவன் படைத்ததை ப்ளூ பிரிண்டாக வச்சு மனுஷன் படைச்சிருப்பான். உதாரணத்துக்கு பறவையை கண்டான், விமானம் படைத்தான் அப்படின்னு இருக்கு. சூரியனை பார்த்தான், லைட்டு கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கடவுள் முன்மாதிரியின்றி படைக்கக்கூடியவர், மனிதன் அதை காப்பி அடித்து முன்மாதிரியோடு படைக்கக்கூடியவன். சரியா? அவன்கிட்ட இந்த கடவுள் படைச்சதை மட்டும் நம்ம காட்டி பேசினாலே போதும். சரியா? நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே யார்ப்பா உருவாக்குனா, படைச்சா. உதாரணத்துக்கு செடி இருக்குது, செடி கொடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காட்டும் போது அவன்கிட்ட என்ன புரிய வைக்கணும்னா, இது படைப்புன்னு எப்படி சொல்கிறேன்னு கேட்பான். அப்போ சொல்லு, எது அப்போ தான் மனிதன் படைச்சதை வச்சு அவனுக்கு எக்ஸாம்பிள் பண்ணணும். முதல் கடவுள் படைச்சதை வச்சு அவன்கிட்ட கேள்வி எழுப்பணும். 2வது இதெல்லாம் படைப்புன்னு நீ எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும் போது அவனுக்கு மனிதன் படைச்சான்னு காப்பி அடிச்சு அதை வச்சு கேட்கணும். பாரு, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே ஒரு ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதாவது ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். பொருள் ஆப்ஜெக்ட்னா என்னடா, தொடக்கூடியது. இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, இந்த இருக்குல்ல, இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட்னா நம்மளால் பார்க்க முடியும், தொட முடியும். அதுக்கு ஃபிசிக்கல் பாடி இருக்கும். அது பேர் தான் ஆப்ஜெக்ட்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு கணக்கில் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த மவுஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மவுஸுக்கு ஒரு உயரம் இருக்குது, ஹைட்டு இருக்குது, அகலம் இருக்குது, இதுக்கு ஒரு சுத்தளவு இருக்குது. சரியா? இதுக்கு ஒரு வெயிட் இருக்குது, கனம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதுக்கெல்லாம் மெஷர்மெண்ட்ஸுக்குள்ளே ஒரு விஷயத்தை உள்ளடக்க முடியுமோ, எதெல்லாம் தொட முடியுமோ அதெல்லாம் ஃபார்ம் ஃபேக்டர் சொல்வது படைப்புன்னு நம்ம சொல்லுவோம். நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்தையும் திங்க் பண்ணி பாருங்களேன். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா? நம்மளை சுற்றி ஒரு பைக் வாங்குகிறோம், அது சீக்கிரம் துருப்பிடிச்சி வீணாக போயிடுது. 10 வருஷம் கழிச்சு ஒரு பெயிண்ட் அடிக்கிறோம், உறிஞ்சி விழுந்துடுது. ஒரு மரம் வைக்கிறோம், வளர்ந்து இதாக போயிடுது, பின்னாடி அது மக்கி போயிடுது. ஒரு தண்ணி கீழே ஊற்றுறோம், அது காஞ்சி போயிடுது. புரியுதா? ஸோ ஒரு நெருப்பு கொளுத்துறோம், அந்த நெருப்பு அமுந்து போயிடுது. ஓகேவா? ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே தற்காலிகமாக இருக்கக்கூடியது. அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே வளர்ந்துக்கிட்டு இருக்குது.
வளரக்கூடிய எல்லாத்துக்கும் ஆரம்ப முடிவு இருக்குது. ஆரம்ப முடிவு இருக்கக்கூடிய எல்லாமே அழியக்கூடியதாக இருக்குது. அழியக்கூடிய எல்லாமே அழியாத ஒன்றை தான் சார்ந்திருக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே வளர்ந்துக்கிட்டு இருக்குது. வளரக்கூடிய எல்லாத்துக்கும் ஆரம்ப முடிவு இருக்குது. ஆரம்ப முடிவு இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அழிவு இருக்குது. அழியக்கூடிய எல்லாமே அழியாத ஒன்றை தான் சார்ந்திருக்க முடியும். இதுதான் பேசிக் நாலேஜ், பகுத்தறிவான நாலேஜ். சரியா? இது அவங்கள்ட்ட பேசும்போது நம்ம சொல்லிட்டு அடுத்தடுத்து போய்க்கக்கூடாது. இதெல்லாம் பேசி அவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரியா? அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்மளை சுற்றி இருக்க எல்லா பொருளுக்கும் வந்து ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு படைப்பாளன் இருக்கும்போது நமக்கும் படைப்பாளன் இருக்கத்தானே செய்வான் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல அவன் என்ன சொல்லுவான், நான் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து படைப்பாளன் இருக்காண்டு அவன் ஓகேன்னு ஒத்துப்பான். இதை காமிச்சு இதை யார் படைச்சான்னு கேட்கும்போது மனுஷன் ஒத்துக்கும் போது அப்போ நம்மளை சுற்றி இருக்க மரம் செடி கொடி இந்த மாதிரி சூரியன் செஞ்சிடனும் வந்து படைக்கப்பட்டு தானே இருக்குது. படைக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவன்கிட்ட வந்து கேட்பான், அது படைக்கப்பட்டிருக்கு எப்படி சொல்கிறேன்டா, இதுக்கு ஹைட்டு வெயிட்டு இது மாதிரி எல்லா விஷயமும் இருக்குது. இது மனிதன் படைச்சது. ஓகேவா? இதுக்கு ஹைட்டு வெயிட்டு ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதேமாதிரி சூரியனுக்கும் ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் இருக்குது. மனிதன் படைத்ததுக்கு எப்படி ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் இருக்கோ அதுமாதிரி சூரியனுக்கும் ஃபார்ம் ஃபேக்டர். சூரியனுக்கு இவ்வளோ வெப்பத்தை வெளிப்படுத்தும். அது இவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது. அது வந்து இந்த மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுவும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, இதுவும் வளர்ந்து கொஞ்சம் நாளில் துருப்பிடிச்சி உடஞ்சி மக்கி போகக்கூடியது தான் பிளாஸ்டிக். அதே மாதிரி தான் சூரியனுக்கு ஒரு காலத்தில் அழிய போகுதுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அது வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சயின்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் உள்ளதெல்லாம் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு படைப்பாளன் இருக்கான்னு நீ நம்பும் போது அதேமாதிரி ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் உள்ள சூரியனும் அதுக்கும் ஒரு படைப்பாளன் இருக்கான்னு நீ நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கும். அப்போ என்ன சொல்லுவான், படைப்பாளன் இருக்காங்கிறத அவன் ஒத்துக்கிட்டு தான் அவனுக்கு வழியில் இந்த இடத்துல அவனை நம்ம கொஞ்சம் கேட்கும் போது இந்த இடத்துல அவன் ஒத்துக்கிட்டு தான் அவன் படைப்பாளன் இருக்கான்னு ஒத்துப்பான். ஓகே, இந்த மாதிரி நம்ம அறிவார்ந்து அவனுக்கு கொடுக்கணும். சரியா? ஒத்துப்பான். ஒத்துக்கிட்ட பிறகு அவன்கிட்ட கேட்கணும், அந்த அந்த படைப்பாளன் யாருன்னு கேட்கும் போது கடவுள் இருக்குன்னு சொல்ல மாட்டான். டக்குன்னு இயற்கை மேலே பழைய போட்டுருவான். இயற்கை தான் படைச்சிச்சுமா. சரி, இயற்கை தான் படைச்சிச்சுங்கிறியா? இயற்கைன்னு என்ன? உதாரணத்துக்கு ஒரு பஞ்சபூதத்தை தான் நம்ம இயற்கைன்னு சொல்லுவோம். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். சரியா? இந்த பஞ்சபூதங்கள் பார்த்தீங்கன்னா சிந்திக்காமல் எதிர்வினையாட்டும். இந்த உலகத்தில் எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்குது. ஓகேவா? ஆனால் இயற்கை மட்டும்தான் சிந்திக்காமல் எதிர்வினையாட்டும். மனிதன் சிந்தித்து எதிர்வினையாட்டக்கூடியவனாக இருக்கான். உதாரணத்துக்கு என்ன ஒருத்தன் அடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், அவனை நான் அடிக்கலாம், அடிக்காமலாம் விடலாம், இல்லை அவன் தெரியாமல் அடிச்சிருப்பான். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு அவனுக்கு எதிர்வினை நம்ம ஆட்டலாம். ஆனால் நெருப்பை போய் தொட்டோன்னு வச்சிங்களேன், அதுக்கு சுடத்தான் தெரியும். சிந்தித்து எதிர்வினை ஆட்ட தெரியாது. மனிதன் சிந்தித்து ஒரு விஷயத்துக்கு சிந்தித்து எதிர்வினை ஆட்டுவான். இயற்கை வந்து சிந்தித்து எதிர்வினை ஆற்றாது. இதான் அதுக்கு நமக்குள்ள வித்தியாசம். உதாரணத்துக்கு நெருப்பு எடுத்துங்க. யார் தொட்டாலும் நெருப்பு சுட்டு விட்றோம். நெருப்புக்கு வந்து அவன் தெரிஞ்சு தொட்டான், தெரியாமல் தொட்டான். சின்ன பிள்ளை தானே தெரியாமல் தொட்டு நம்ம சுடாமல் இருப்போம். கெட்டவன் தானே நம்மளை தொடுறான், நல்லா சுட்டு விடுவோம் அப்படின்லாம் அதுக்கு தெரியாது. சரியா? அதேமாதிரி நல்லவன் வந்து சோறாக்குறதுக்கு வந்து நெருப்பாக நம்ம பயன்படுவோம். கெட்டவன் பற்ற வச்சா நம்ம பற்ற வேணாம், ஏன்னா அவன் கெட்டவன் தானே, அதனால வந்து அவன் சோறாக்கி திங்காமல் அவன் சாப்பிட்டோம், நெருப்பே நம்ம பற்றி அவனுக்கு வந்து உதவி செய்ய வேணான்னு சொல்லிட்டு செய்யாது. கெட்டவன் நெருப்பு பற்ற வச்சாலும் அது சோறாக்கி அவன் திண்டுக்க முடியும். நம்ம பற்ற வச்சாலும் அது வந்து சோறாக நம்மளுக்கு ஆகும். யார் நம்ம நெருப்பு வந்து நம்ம தொட்டாலும் சுடும், தெரிஞ்சு தொட்டாலும் சுடும், கெட்டவன் தொட்டாலும் சுடும். சரியா? அதுமாரி நீ நெருப்பு சொல்லிட்டோமா. அடுத்து காற்று எடுத்துங்க. காற்று இருக்குல்ல, இப்போ வந்து இப்போ காற்று வந்து நமக்கு வந்து சுவாசத்துக்கு உள்ளே போயிட்டு வெளியே வருது. சரியா? காற்று என்னைக்காச்சும் நினைக்குதா இவன் கெட்டவன், இவனுக்கு வந்து நம்ம சுவாசம் வந்து அவனுக்கு உள்ளே போக வேணாம், மூச்சு திணறி சாப்பிட்டோம், இவன் உலகத்தில் கொடுமை பண்ணுறான், மக்களுக்கு மத்தியில் அநியாயம் செய்கிறான், அதனால் காற்றுகளே நம்ம எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி நல்லவங்க மூக்குக்குள்ளே போயிட்டு வெளில வருவோம், கெட்டவங்க மூக்குக்குள்ளே போவேனா, அவங்க காற்று இல்லாமல் சாப்பிட்டோன்னு ஏதாச்சும் செய்தான் நல்லவனுக்கும் அது உள்ளே போய்ட்டு வெளியே வருது, கெட்டவனுக்கும் உள்ளே போய்ட்டு வெளியே வருது. ஏன்னா அது இயற்கையை சிந்திக்கலை. சரியா? அதேமாரி ஒரு சூறாவளி அடிக்குது காற்றுன்னு வச்சிங்களேன், கெட்டவனை தூக்கிட்டு போய் மேலே கொண்டு போய் கீழே கொண்டு போய் அடிப்போம், நல்லவனை வந்து அப்படி பொறுமையாக லேண்டு பண்ணி கீழே இருக்கும்லாம் அதுக்கு தெரியாது, யாராலும் தூக்கி போட்டுரும். சரியா? தண்ணி எடுத்துங்க. கெட்டவன் குடித்தாலும் தாவம் தீரும், நல்லவன் குடித்தாலும் தாவம் தீரும். சரியா? கெட்டவனுக்கு தாவத்தை தணிக்க வேணாம், அவன் செத்துட்டோம் அப்படின்லாம் அது நினைக்காது. இப்போ கடலில் போய் யார் விழுந்தாலும் நல்லவனா கெட்டவனாலாம் பார்க்காது. நீச்சல் தெரியாத நல்லவனாக இருந்தானே உள்ள வந்து செத்து போயிடுவான், நீச்சல் தெரிஞ்ச கெட்டவனாக இருந்தானா நீச்சல் அடிச்சுட்டு வெளியில் வந்துடுவான். புரியுதா? ஸோ அது சிந்திக்கலை, தண்ணியும் சிந்திக்கலை. சரி, குழந்தை வந்து தெரியாமல் ஸ்விம்மிங் பூலில் விழுந்துருச்சு, அதை அவனை காப்பாற்றி மேலே கொண்டு போனது, குழந்தை விழுந்தாலும் அது முக்கியம். சரியா? அதுமாதிரி பூமி வந்து எப்படி சொல்கிறதுனா, நிலநடுக்கம் வருது அப்படின்னா நல்லவன் கெட்டவன் யார் அது உள்ள மாட்டானோ போஞ்சிடுவாங்க. அதுமாதிரி ஆகாயம் மாடியிலேருந்து கீழே விழுகிறோன்னு வச்சிங்களேன், கெட்டவனாக இருந்தால் வேகமாக கொண்டு தடிப்போம், குழந்தை தவறு வந்துச்சு அவங்க பொறுமையாக லேண்டு பண்ணணும்லாம் அதுக்கு லேண்ட் பண்ண தெரியாது. சரியா? யாராக இருந்தாலும் கீழே விழுந்து படார்னு விழுவது உடைய தான் செய்வாங்க. ஸோ நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஒரு புரிதலுக்காக இயற்கை, இதுதான் இயற்கை பஞ்சபூதம். இதை வச்சு ஒரு எக்ஸ்பிளைன் சொல்லியிருக்கேன். இதில் என்ன தெரியுது, இயற்கை சிந்திக்காமல் எதிர்வினை ஆற்றும். அதுக்கு இயற்கைக்கு சிந்திக்க தெரியாது. சரியா? ஆனால்
நம்மளை படைச்சது எல்லாமே சிந்திச்சு படைச்ச மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு சாப்பாடு வாய்க்குள்ளே சாப்பிட்றோம். சாப்பிட்டோன்னா அது மெல்றதுக்கு பல் இருக்குது. சரியா? பல் இருக்குது. வாய்க்குள்ளே சோத்தை விட்டு நவத்தி விட முடியாது. நாக்கு இருக்குது, நவத்தின்னு மெல்லும். முழுங்குனோன்னே நேராக வந்து நுரையீரலில் போய் மாட்டாமல் நேராக தொண்டைக்குள்ளே உள்ளே போகுது. உள்ளே போனதுக்கப்புறம் அதை செரிக்க வைக்கிது, ஆசிட் சுரக்குது. அதுக்கப்புறம் அந்த சத்துக்கள் எல்லாம் நரம்பு ரத்தத்தில் எரிவிச்சு அந்த உள்ளங்கால் வரைக்கும் போகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது கழிவாக வெளியில் போகுது. இந்த ஒழுங்கமைப்பு எப்படி வந்துச்சு? உதாரணத்துக்கு இப்போ இதை வந்து மனிதனோட ஒப்பிட்டு சொல்கிறோம் பாருங்க. இப்போ நம்ம கார் கண்டுபிடிக்கிறோம்னு வச்சிங்களேன். கார் கண்டுபிடிச்சா என்ன செய்யும்? உட்காரத்துக்கு இடம் வேணுமா? சீட்டு தயாரிச்சதுக்கப்புறம் என்ன உட்காந்துட்டோம், பிடிச்சி ஓட்டுறதுக்கு ஹேண்டில் பார் வேணுமே நினைப்பான். ஹேண்டில் பார் வச்சதுக்கப்புறம் நினைப்பான், ஹேண்டில் பார் வச்சாச்சு, அப்போ காலை அழுத்துறதுக்கு ஆக்சிடென்ட் இருந்தால் தானே முன்னாடி போவோம், ஆக்சிடென்ட் வைப்பான். அதுக்கப்புறம் என்ன செய்வான்? ஆக்சிடென்ட்லாம் வந்துருச்சு, கீரு போகிறதுக்குலாம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து யோசிப்பான். கீர்லாம் போட அதுக்கு பெட்ரோல் வேணுமே அப்படிமா. ஸோ மனிதனோட அறிவு வந்து ஒன்றை பிடிச்சி தான் பயணிக்கும். மனிதனோட அறிவு பட்டார்னு ஒன்று கொண்டு வந்து நிப்பாட்டிட முடியாது. ஒன்றை பிடிச்சி தான் வரும். இறைவன் அப்படி கிடையாது, டக்குன்னு ஒரு விஷயத்தை உருவாக்கிடுவான். ஆனால் மனிதன் ஒவ்வொன்றா பிடிச்சி வந்து உருவாக்குவான். இதுதான் இறைவனோட ஞானத்துக்கும் மனிதனோட இதுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம். புரியுதா? இறைவனோட ஞானம் வந்து கம்ப்ளீட்டாக உள்ளது. மனிதனோட ஞானம் வந்து அதை ஒன்று பிடிச்சி. ஏண்டா இப்போது இந்த மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னு இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவலாக வரல, பெருசாக இருக்கும், இல்லை பால் இருக்கும். அதை கண்டுபிடிச்ச பிறகு தான் அதை பிடிச்சி தான் இது வந்துச்சு. அப்புறம் இதை பிடிச்சி தான் இன்னும் ஃப்யூச்சரில் வர அப்படி பிடிச்சி தான் மனிதனோட அறிவு போகும். சரியா? அப்போ அதே மாதிரி இதையும் சொல்லுங்கள் அவங்ககிட்ட. ஒரு 2 ரூம் ஒரே மாதிரி கலைஞ்சி கிடக்கு. புத்தி உள்ள ஒருத்தன் நாங்கள் உள்ளே விட்டு அதை ஒதுங்க வைக்கிற சொல்கிறேன். அதை கரெக்டாக ஒழுங்குபடுத்தி அடுக்கு. இந்த ட்ரெஸ்ஸு கடையில் இந்த ட்ரெஸ்ஸு இருக்குது அப்படின்னா ட்ரெஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா 24, 26, 28, 30, 34 இந்த மாதிரி சட்டைகள்லாம் கலைச்சி போட்டுட்டு ஒரு அறிவாளி இப்போ அடுக்க சொன்னீங்கன்னா அவன் கரெக்டாக பிரித்து 22 சைஸாக ஒன்று, 24 சைஸாக ஒன்று, 26 சைஸாக ஒன்று ரேக்காக பிரித்து அடுக்கி வச்சுருவான். இதே புத்திசாலி இல்லாமல் போய் எடுக்கணும்னு வச்சிங்கன்னா அவன் கண்ணாமலாம் போட்டு அடுக்குவான். ஸோ ஒழுங்கமைப்புங்கிற ஒரு விஷயத்துக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து முக்கியமான விஷயமா இருக்குது. சரியா? அப்போ வந்து இயற்கை சிந்திக்காது அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியுதா? அப்போ நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே சிந்திச்சா மாதிரி ஒழுங்கமைப்பு இருக்குது. அதாவது சிந்திச்சா மட்டும்தான் ஒழுங்கமைப்புங்கிற ஒரு விஷயம் வரும், இல்லாட்டி வராது. சரியா? சிந்திச்சா மட்டும்தான் அந்த ஒழுங்கமைப்புங்கிற விஷயம் வரும். ஸோ அப்போ இயற்கை தான் படைச்சிச்சுன்னு நார்த்திங்க சொல்லும் போது இயற்கையெல்லாம் சிந்திக்காதுப்பான்னு சொல்லிட்டு இந்த 5 பஞ்சபூதம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே சிந்திச்சு உருவாக்கின மாதிரி இருக்குது. உடனே அவன் அடுத்த கேள்வி, அப்போ இறைவன் சிந்திப்பாருன்னு. அவன் சிந்திப்பானா இல்லைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நம்ம சிந்திக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி திங்க் பண்ணி வச்ச மாதிரி இருக்கலாம்ல, இப்படி சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம் நம்ம பார்ப்போமே. உதாரணத்துக்கு வந்து அதான் நார்த்திகனுக்கு வந்து அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம். இயற்கை தான் கடவுள்னு அவன் சொல்கிறான், இயற்கை சிந்திக்காது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் கொடுத்து நம்மளை சுற்றி இருக்கிறதுக்கு எல்லாமே இயற்கை படைக்கலை, வேறு ஏதோ இயற்கை தாண்டி வேறு ஒரு சக்தி தான் இந்த ஒழுங்கமைப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிற கான்செப்ட். புத்தி வேணும், புத்தி இருந்தால் தான் ஒரு விஷயத்தை ஒழுங்கமைப்பு பண்ண முடியும். புத்தி இல்லாத அரகுர புத்தி உள்ள எதனாலையும் ஒரு விஷயத்தை முழுமைப்படுத்தி செய்ய முடியாது. சரியா? ஸோ இந்த கான்செப்ட்லாம் ஓரளவு விளங்குதா? அப்போ நல்லா திங்க் பண்ணி பாருங்களேன். மனிதர்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி படைச்ச இறைவன். சரியா? இந்த மாதிரி கேள்வி அவன்கிட்ட கேட்கணும். நம்ம எல்லா நாத்திகிட்ட இந்த மாதிரி நம்ம எல்லாரையும் மனிதர்கள் எல்லாமே ஒரே மாதிரி படைத்த இறைவன் முகத்தை மட்டும் ஏன் வேறு வேறையாக படைச்சான்? மூஞ்சியும் ஒரே மாதிரி படைச்சிருந்தா என்ன இருக்கும்? என்ன மாதிரியே மூஞ்சி எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா என்கிட்ட எவன் கடன் வாங்கிட்டு போனான்னு தெரியாது, என் மூஞ்சி அவன் மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கும். என் வீட்டில் எவன் வந்து திருட்டு போனான்னு தெரியாது, சிசிடிவி கேமராவில் பதிவானாலும் என் மூஞ்சி தாங்க இருக்கான், யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. என் கூட பிறந்தவன் யாருன்னு தெரியாது, என் சின்னத்தாம்பவன் பெரியத்தாம்பவன் யாருன்னு தெரியாது, என் டீச்சர் யாருன்னு தெரியாது. ஆண்களில் சொல்கிறேன், ஏன்டா எல்லாரும் ஒரே மாதிரி மூஞ்சி இருந்துச்சுன்னா. ஸோ மனித குலமே குழப்பத்தில் உண்டாயிடக்கூடாதுங்கிறதுக்காக உடம்பெல்லாம் ஒரே மாதிரி படைச்ச இறைவன் முகத்தை மட்டும் ஏன் அடையாளத்துக்காக தனித்தனியாக படைச்சிருக்கான்? இது படைச்சது யார்? அதாவது மனித குலமே வந்து குழப்பத்தில் ஆண்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக மனிதனோட மூஞ்சிகளை அடையாளம் காண்பதற்காக வேறு வேறாக படைக்கப்பட்டது இயற்கையா? இப்போது சொல்கிற புரியுதா? எல்லா சட்டையும் ஒரே கலராக இருந்தால் யாரும் வாங்க மாட்டான். சட்டை பச்சை சட்டை, மஞ்சள் சட்டை, ரோஸு சட்டை, இந்த மாதிரி கலராக நம்ம ஏன் பிரித்து பார்க்குறோமோ? இது அறிவு இருந்தால் தான் இந்த பிரித்து வேற ஒரு டிசைன், ஒரே டிசைன் வாங்கி வச்சா கடையில் ஓடாது, வேற ஒரு டிசைன் வாங்கி வைக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அப்போ தான் குழப்பம் இல்லாமல் ஒன்று ஒன்றா வாங்கிக்க முடியும். எல்லாம் ஒரே மாதிரி தான் வாங்க மாட்டாங்க. ஸோ இது வந்து அறிவு இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயம் சாத்தியமான விஷயமா இருக்குது. சரியா? அப்போ சிந்திக்காத ஒரு இயற்கை சிந்திச்சா மாதிரி எப்படி எல்லா மனிதன் குழப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூஞ்சி அப்படி வேறு வர மாதிரி வச்சுச்சு. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், காய்கறி கடைக்கு போனால் எல்லா காய்கறியும் அடுக்கி வச்சுருப்போம். சரியா? அந்த காய்கறியில் இப்போ எல்லாமே வந்து வெங்காயம் கொடுங்க, தக்காளி கொடுங்க, இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம கேட்க முடியுது கரெக்டாண்டா? எல்லாத்துக்கும் வேறு வேறு வடிவங்கள் இருக்கிறதுனால தான். சரியா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி வடிவம் இருந்துச்சுன்னா உதாரணத்தை நினச்சி பாருங்கள். ஒரு தக்காளி இருக்குது, ஒரு வெங்காயம் இருக்குது.
இது தக்காளி, இது வெங்காயம். ரெண்டோட தன்மையும் வந்து இது தக்காளியோட தன்மை இதில் இருக்குது, வெங்காயத்தோட தன்மை இதில் இருக்குது. சரியா? ஆனால் ரெண்டுமே உருவத்தில் ஒரே மாதிரி தக்காளியாக இருக்குது. சரியா? இது ரெண்டுத்தில் எது தக்காளி எது வெங்காயம் நம்ம பிரிக்க முடியும்? இது தக்காளி, இது வெங்காயம். இது வெங்காயத்தோட அவ்வளவும் இதில் இருக்குது. வெங்காயத்தோட டேஸ்ட்டு, வெங்காயத்தோட ஆரோக்கியம் எல்லாம் இதில் இருக்குது. இது தக்காளியோட டேஸ்ட்டு, தக்காளியோட ஆரோக்கியம்லாம் இருக்குது. ஆனால் உருவத்தில் மட்டும் ரெண்டும் ஒரே மாதிரி தக்காளியாக இருக்குது. கடையில் போய் எப்படி கேட்க முடியும்? இப்போ அவன் வந்து என்ன செய்வான், கடிச்சு பார்த்துட்டு தான் நம்மளுக்கு கொடுப்பான். இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்குது வெங்காயம்னு சொல்லிட்டு. அப்புறம் இது கடிக்கும் போது காரம் இல்லை அப்படிங்கும் போது தக்காளியாக தான் இருக்கும் சொல்லி கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கடிச்சு நம்மளோட வியாபாரம் பண்ண எவனாச்சும் வாங்க முடியுமா? அப்போ தக்காளி காய்கறி வியாபாரம் செய்ய முடியுமா? அப்போ மனிதன் குழம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக தனித்தனி நம்ம புரிஞ்சுக்கணும், தனித்தனியாக வைக்கப்பட்டது யார்? சரி, இப்போது இயற்கையா? இல்லை, அறிவு இருக்கிறதுனால தான் அவன் காய்கறிலாம் தனித்தனியே கம்பார்ட்மெண்ட்டாக அடிச்சு வச்சுருக்கான். சரியா? சிந்திக்காத இயற்கை எப்படி திங்க் பண்ண முடியல, அதுக்கு வேற ஒரு உருவம் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா இன்னும் நிறைய எவ்வளோ சொல்லலாம்ப்பா, நிறைய யோசனை பண்ணி வச்சுருந்தேன். 2 பாயிண்ட் தான் ஞாபகத்தில் வருது. சரி, இப்போது அப்போ புரியுதா? அப்போ இயற்கை படைக்கலை ஏண்டா, எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கமைப்பு இருக்குது. இந்த ஒழுங்கமைப்பு எப்போ வரண்டா, சிந்தித்தால் மட்டும்தான் வரும். சிந்திக்காதவங்களால் இந்த ஒழுங்கமைப்பு வரவே வராது. அல்லாக்கு அல்லா ஞானமிக்கவன்னு ஒரு பேர் இருக்குது. முழுமையான ஞானம் பெற்றவன், அளவில்லாம் ஞானம் பெற்றவன், அல்லாக்கு ஒரு பேர் இருக்குது. சரியா? அப்போ திங்க் பண்ணாத இயற்கை நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே திங்க் பண்ண மாதிரி இருக்குது. மனிதன் படைச்சதை விட்டுருங்க, மனிதன் படைப்பே திங்கிங்லேருந்து தான் வந்தது. சரியா? புத்தி சோதனை இல்லாதவனெல்லாம் அந்த காரு பைக்கு இதெல்லாம் உருவாக்க முடியாது. நம்ம வந்து இறைவன் படைச்சதை மட்டும் வச்சுமே அவன்கிட்ட பேசுவோம். சரியா? அப்போ இதோட ஒழுங்கமைப்புலாம் எப்படி வந்துச்சு? இயற்கை கொடுத்துச்சா? இல்லை. சரியா? அப்போ இயற்கைக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி கொடுத்துருக்கு. சரியா? இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம், என்னமோ ஒரு நல்ல விஷயம் ஏதோ யோசனை பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் இருக்குது. வெயில் மட்டுமே அடிச்சுக்கிட்டு இருந்தால் அந்த உலகம் அழிஞ்சு போயிடும். மழை மட்டுமே பெய்ஞ்சிட்டு இருந்தாலும் அந்த உலகம் அழிஞ்சு போயிடும். வெயில் மழை கரெக்டாக வர்றதுக்கு எப்படி கரெக்டாக அந்த ஒழுங்கமைப்பு எப்படி வந்துச்சு? சரியா? இந்த ஒழுங்கமைப்பு எப்படி வந்துச்சு? ஏண்டா தண்ணி மழை காலத்தில் வளரக்கூடிய காய்கறி செடிகள் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது, வெயில் காலத்தில் மட்டுமே வளரக்கூடியதான் இருக்குது. சரி, அப்போ இதெல்லாம் தனித்தனியாக அந்த நாட்களை கொடுக்குன்னு இயற்கை எப்படி தீர்மானிச்சிச்சு? இந்த விரல் இவ்வளோ பெருசு, இந்த விரல் இவ்வளோ பெருசு தான் வளரணும், இதுக்கு மேலே வளரக்கூடாது, 2 கை இருக்குன்னு, கண் இருக்குன்னு, மூக்கு இருக்குன்னு. இது இந்த ஒழுங்கமைப்பு எப்படி வந்துச்சுன்னு கேளுங்க. நாத்திகண்ட இந்த ஒழுங்கமைப்பு எப்படி வந்துச்சுன்னு கேளுங்க. இயற்கைன்னு சொல்லுவோம். இயற்கை சிந்திக்காது இயற்கையால் ஒழுங்கமைப்புங்கிற விஷயம் வெளிப்படாது. ஒழுங்கமைப்பு வெளிப்பட்டு இருக்குது அப்படின்னா இயற்கையை தாண்டி வேறு ஏதோ விஷயம் தான் படைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக அவன்கிட்ட சொல்லிட முடியும். சரி, அப்போ இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். நல்ல விஷயம் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு டீ போட கற்றுக்கிட்டேன்னு வச்சிங்களேன். நான் ஒரு தடவை டீ போட கற்றுக்கிட்டேன்னா டேஸ்ட்டாக என்னால் சாகுற வரைக்கும் எத்தனை தடவை வேணாலும் டீ போட முடியும். ஒரு தடவை ஒரு விஷயம் வந்து சாத்தியம்னா அது 1000 தடமும் சாத்தியம்தான். ஒரு பைக் ஓட்டுறவன் வந்து நல்லா ஃப்ரண்ட் வீலை தூக்கி ஸ்டைல் பண்ணுறான் அப்படின்னா அவனால் 100 தடவை வேண்டாலும் பைக்கை வந்து ஸ்டைல் பண்ண முடியும். அதேமாதிரி பைக்கை வந்துட்டு இருந்துச்சுன்னா. ஸோ ஒரு தடவை ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு பாசிபிள் அப்படின்னா எனிவேர் எனி டைம் அது பாசிபிள்னு தான் அர்த்தம். ஸோ நம்மளை கேட்காம நம்மளே உருவாக்கி இந்த பூமிக்குள்ளே வச்ச அந்த ஒரு சக்திக்கு நாளைக்கு இன்னொரு தடவை வேற ஒரு இடத்துல உருவாக்கி வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? புரியுதா? ஒரு டைம் ஒரு விஷயம் பாசிபிள்னா எனிவேர் எனி டைம் பாசிபிள் தானே அப்படின்னு அவன்கிட்ட கேளுங்க. நார்த்திகன்ட்ட அவன் ஆமான்னு சொல்லுவான். நார்த்திகன்ட்டே கேளுங்க. இப்போ நீ வந்து ஒரு முறை நீ பிரியாணி செய்கிற, ஒரு தடவை செய்கிற அப்படின்டா எத்தனை தடவை சொன்னாலும் உன்னால் செய்ய முடியும்னா நான் 100 தடவை வேணாலும் பிரியாணி செய்வேன். பிரியாணி செய்கிற முறை எனக்கு 1 டைம் பாசிபிள் ஆகிடுச்சு, அதை அச்சீவ் பண்ணிட்டேங்கும் போது எத்தனை தடவை வேணாலும் அதனால் செய்ய முடியும். அது எனக்கு தெரியும், லோட் ஆகிடுச்சு பிரெயினில் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவன்கிட்ட வந்து கேளுங்க. அப்போ நம்மளை கேட்காமலே இந்த உலகத்தில் நம்மளை படைக்க தெரிஞ்ச அந்த ஒரு சக்திக்கு நம்மளை கேட்காம மீண்டும் படைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1 டைம் ஒரு விஷயம் பாசிபிள்னா அது 2 டைம் பாசிபிள் தானே. ஒரு தடவை பிரியாணி செய்ய முடிஞ்சால் திருப்பி பிரியாணி செய்ய முடியும் தானே. அப்போ நம்மளை படைச்ச இறைவன் மீண்டும் நம்மளை படைக்க முடியும் தானே. நம்மளை கேட்காம நம்மளை படைச்சி நன்மையும் தீமையும் இருக்குள்ள அந்த பந்துக்குள்ளே வைக்க தெரிஞ்ச அந்த இறைவனுக்கு அந்த ஒரு சக்திக்கு நாளைக்கு மீண்டும் படைச்சி நன்மை மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பந்துக்குள்ளேயும் தீமை மட்டுமே இருக்கக்கூடிய பந்துக்குள்ளேயும் வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சொர்க்கம் இருக்கும். அதான் சொர்க்கம் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் இருக்குது. சரியா? இந்த மாதிரி நாத்திகன்ட்ட அறிவு சார்ந்து பேசுங்க. ஏன்டா அவங்க தான் நல்லா திங்க் பண்ணுவாங்க. திங்க் பண்ண வைக்கணும் நாத்திகன். அப்புறம் இன்னொரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இயற்கை இருக்குல்ல, இந்த இயற்கை எல்லாமே ஒன்றோட ஒன்று துணையோட தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு நெருப்பு எரியணுன்னா கூட ஓகேவா, நெருப்பு எரியணுண்டா கூட எரிபொருள் வேணும், ஆக்சிஜன் வேணும், அப்புறம் வந்து அந்த நெருப்பு 3 வேணும். எரிபொருள், பெட்ரோலு, அப்புறம் வந்து
அப்புறம் வந்து இந்த ஆக்சிஜன், அப்புறம் நெருப்பு. இந்த 3த்துல 1 இல்லாட்டி நெருப்பு வராது. ஸோ ஒரு விஷயம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நெருப்பு இது 3 சேர்ந்து ஒரு விஷயம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு ஒரு பேப்பர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, சரியா? அந்த பேப்பர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அது மேலே அதில் ஆக்சிஜனை கட் பண்ணிட்டாலும் அது எரியறது நின்று போயிடும். ஆக்சிஜன் கிடச்சி பேப்பர் முழுசாக கருகி போயிட்டாலும் நெருப்பு அமுந்து போயிடும். ஆக்சிஜன் நெருப்பு இருந்தாலும் கொண்டாலும் அதில் இன்னொரு விஷயம் போகும்போது, ஸோ புரியுதா? ஒன்னோட ஒன்று சார்ந்து இருக்குன்னு சொல்கிறேன். நெருப்பு இருக்குது, நெருப்பு எரியுன்னா 3 விஷயம் தேவை. நெருப்பு, காற்று, எரிபொருள், சரியா? இந்த 3த்துல 1 இல்லாட்டி கூட மிச்சம் 2 இருந்தாலும் புண்ணியம் இல்லைன்னு சொல்கிறேன், சரியா? அப்போ இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று உதவியோடு இருக்குது. அந்த ஒன்றுக்கு ஒன்று உதவியோடு இருக்குது. அந்த உதவியில் வந்து ஒன்று தீர்ந்து போகும்போது தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியல. இப்போ நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதுக்கு வந்து எரிபொருள் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்டா, இல்லை நம்ம தொடர்ந்து எரிவோம்னு சொல்லாது. அங்கே எரிபொருள் தீர்ந்து போய் தன்னைத்தானே நெருப்பு வந்து ஆஃப் ஆகிடும், அமுதி போயிடும். தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியாத இயற்கை எப்படி வந்து உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் கரெக்டாக அந்த ஒழுங்கமைப்புகளை வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்கு இன்ன வரைக்கும். அதான் இன்ஷால்லாம் இன்னும் நிறைய பேசலாம். ஸோ இந்த மாதிரி பேசுங்க. நார்த்திகன்ட்ட போய் நீங்கள் வந்து அவன் அடுத்த நார்த்திகன் என்ன கேள்வி போனால், இறைவனை என் கண்ணில் காட்டுங்க அப்படிமா, சரியா? நான் பார்க்காத எதையுமே எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லுவான். அவன்கிட்ட போய் கேளுங்க, புவியீர்ப்பு சக்தியை நீ எப்படி நம்புறன்னு சொல்லி கேளுங்க. அவன் சொல்லுவான், நான் வந்து இதை கீழே போடுறேன், இதை கீழே போடும்போது கீழே வந்து உழுவுது, இது வருங்க இது போடும்போது கீழே வந்து உழுவுது, அதனால புவியீர்ப்பு சக்தி இருக்குன்னு நான் நம்புறேங்க. நல்லா புரிஞ்சுங்க, இதில் வந்து புவியீர்ப்பு சக்தி அவன் காட்டல. புவியீர்ப்பு சக்தியை சார்ந்து இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை வச்சு தான் இந்த புவியீர்ப்பு சக்தியை அவன் நம்புகிறான். ஸோ இந்த ஐன்ஸ்டைன் வந்து அந்த அதான் மரத்தில் ஆப்பிள் விழுந்துச்சு ஐன்ஸ்டைன், அவன் பேர் என்னமோ இல்லை, அவனுக்கு தெரியும். அதாவது ஆப்பிள் தலையில் விழுந்துச்சுல, புவியீர்ப்பு சக்தி நியூட்டனா, புவியீர்ப்பு சக்தி பூமியில் ஆப்பிள் விழுந்துச்சுல. ஸோ ஆப்பிள் கீழே விழுந்ததுனால தான் புவியீர்ப்பு சக்தி இருக்குன்னு அவன் நம்பினான். ஆப்பிள் அந்த இடத்துல ஒரு பொருள் இல்லாட்டி எதுவுமே கீழே விழுவாது, அவனால் புவியீர்ப்பு சக்திங்க நம்ப முடியாது. ஸோ புவியீர்ப்பு சக்தியே இருக்குன்னு அவன் டேரெக்டாக நம்பலை, அந்த ஆப்பிளை கொண்டு தான் புவியீர்ப்பு சக்தி இருக்குன்னு நம்பினான், சரியா? அதே மாதிரி நார்த்திகன்ட்ட கேளுங்க, நீ எனக்கு வந்து டேரெக்டாக புவியீர்ப்பு சக்தியை காட்டுன்னு சொல்லுங்கள், அவனால் காட்ட முடியாது. எதையாச்சும் ஒன்று இப்படி கீழே போட்டு தான் புவியீர்ப்பு சக்தி இருக்குன்னு காட்ட முடியும். நீங்கள் கேளுங்க, நீ எனக்கு காட்டுறது வந்து புவியீர்ப்பு சக்தியை சார்ந்து இருக்கக்கூடிய பொருளை தான் ஆதாரமாக வச்சு இந்த புவியீர்ப்பு சக்தியை காட்டுறையே தவிர டேரெக்டாக புவியீர்ப்பு சக்தி நீ காட்டல. நல்லா பாருங்கள், புவியீர்ப்பு சக்தியை எப்படி காட்ட முடியும்டா, புவியீர்ப்பு சக்தியை நேரடியாக காட்ட முடியாது, ஒரு பொருளின் துணை கொண்டு புவியீர்ப்பு சக்தியை காட்ட முடியும். இப்படி உழுவுறதை காமிச்சா புவியீர்ப்பு சக்தி இருக்குன்னு அர்த்தமா? இந்த பொருளோட துணை கொண்டு தான் புவியீர்ப்பு சக்தி இருக்குங்கிறத அவன் காட்ட முடியுமே தவிர நேரடியாக புவியீர்ப்பு சக்தி இருக்குன்னு அவனால் காட்ட முடியாது. அப்போ அவங்ககிட்ட கேளுங்க, அதை நீ இதான் புவியீர்ப்பு சக்தி அப்படி தான் இருக்குமாம்மா. அப்போ புவியீர்ப்பு சக்தி நீ நேரடியாக காட்டல, புவியீர்ப்பு சக்தியை காட்டுறதுக்கு வேற ஒரு பொருளை துணைக்கி கொண்டு வர. அப்படி இருக்கும்போது என்னை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் உதவியை கொண்டு நான் இறைவன் இருக்கான்னு நம்புறேன்னு சொல்லுங்கள். அவன் எப்படி புவியீர்ப்பு சக்தியை நேரடியாக நம்பாமல் ஒரு பொருளின் துணை கொண்டு நம்புகிறானோ, அதே மாதிரி இறைவனை நம்ம நேரடியாக பார்க்க முடியாமல் கொண்டாட கூட நம்மளை சுற்றி இருக்கிறத ஒழுங்கமைப்பு, சூரியன் சந்திரன் மாறி மாறி வருது, மனிதன் தூங்குற நேரத்தில் தூங்குறான், எந்திரிக்கிறான், சாப்பிட்றான், டைஜஸ்ட் ஆகுது, அது இது எவ்வளோ விஷயம் நம்மளை சுற்றி இருக்குது. கண்ணு தெரியுது, காது கேட்குது, எல்லாமே நல்லா செடி போடுறோம், வளர்ந்து வருது. இந்த செடி போட்டால் இவ்வளோ தான் கரெக்டாக வளரணும்னு யார் சொன்னான்? இந்த செடி போட்டால் இந்த மரம், இதெல்லாம் யார் ப்ரோக்ராம் பண்ணா? மாங்காய் போட்டால் மாங்காய் மரம் தான் வளரணும், தேங்காய் போட்டால் தேங்காய் மரம் தான் வளரணும். இந்த ஒழுங்கமைப்பு இது யார் கொண்டு வந்தா சொல்லுங்கள்? ஸோ என்னை சுற்றி இருக்கிற விஷயங்களை, அதாவது நம்மளை சுற்றி மனிதன் படைச்சது கிடையாது, நம்மளை சுற்றி இறைவன் படைச்சது இருக்குது. இறைவன் படைச்சதை வச்சு மனிதன் காப்பீடிச்சு இந்த உலகத்தில் வச்சுக்கோங்க. இறைவன் படைச்சதோ மனிதன் படைச்சதோ இந்த உலகத்தில் கொலாப்ஸாக தான் இருக்குது. நம்ம இறைவன் படைச்சதை வச்சு மட்டுமே பேசுவோம். ஸோ என்னை சுற்றி இந்த மாதிரி எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்குங்கும் போது இது துணை, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இது யாரோ பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதோட துணையோட இறைவனை நான் நம்புறதுல என்ன தவறு இருக்குது? நீ எப்படி புவியீர்ப்பு சக்தியை நேரடியாக நம்பாமல் ஒரு பொருளின் துணை கொண்டு புவியீர்ப்பு சக்தி இருக்குன்னு நீ எப்படி கண்டுபிடிச்சியோ, அதே மாதிரி இறைவனை நான் நேரடியாக பார்க்காம என்னை சுற்றி இருக்கிற பொருளோட துணை கொண்டு இறைவன் இருக்கான் நான் நம்புகிற என்ன பிரச்சனை இருக்குது? ஸோ இன்ஷால்லா அதான் வந்து பேசுங்க, நார்த்திகன்ட்ட பேசுங்க, அறிவார்ந்த ரீதியில் பேசுங்க. அவங்க சைடு நியாயம் இருந்தாலும் அதை ஏற்றுக்குங்க, கரெக்டாக சொல்கிறத வச்சு. அதுதான் இஸ்லாமை படிங்க, நல்லா பெரிய பெரிய ஸ்காலர்ஸோடதெல்லாம் படிங்க, இஸ்லாத்தை நல்லா படிச்சிங்க, லேர்ன் பண்ணிங்க, கல்வியை தேடி போய் படிங்க, சரியா? கல்விங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கல்வினா என்ன கல்வி சொல்லணும்னா ஏட்டுக்கல்வி கிடையாது, அனுபவ கல்வி. இந்த உலகத்தில் இறைவனோட விஷயங்கள், குரான் படிங்க, நிறைய விஷயங்களை படிங்க, சரியா? சயின்ஸுண்டா சயின்ஸு வந்து ஹவ்வுங்கிற விஷயத்துக்கு தான் பதில் சொல்லுமே தவிர ஒய்ங்கிற விஷயத்துக்கு பதில் சொல்லாது. வந்து கடவுள் மட்டும்தான் ரெண்டுத்துக்கும் பதில் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு குழந்தை எப்படி பிறக்குதுன்னு சயின்ஸ்டே கேளுங்களேன் சொல்லும்.
குழந்தை ஏன் பிறக்குதுன்னு கேட்டால் அதுக்கு சொல்ல தெரியாது, தெரியாது அப்படிங்க. ஆனால் இறைவன் மட்டும்தான் சொல்கிறான், இப்படி குழந்தை பிறக்குதுங்கிறதையும் சொல்கிறான். குழந்தை பிறந்ததுக்கான பர்பஸ் என்ன? என்னை வணங்குவதற்காக, மனிதன் நல்லவனா வாழ்கிறதுக்காக, என்னை வணங்குறதுக்காக நான் படைச்சிருக்கேங்க. அப்போ சயின்ஸ் வந்து ஹவ்வுங்கிற விஷயத்துக்கு பதில் சொல்லமே தவிர, ஒரு விஷயத்தை ஹவ்வுங்கிற பதில் சொல்லமே தவிர ஒய்ங்கிற விஷயத்துக்கு பதில் சொல்லாது. ஸோ இன்ஷால்லா தேடி படிங்க. வீடியோ வரை 25 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. சரி, இன்ஷால்லா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.